பேட் பால் 11 ஆப்பில் பார்த்தோம்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் அவங்க ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. இதில் நீங்கள் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அது போக ரீசெண்டாக ஒரு அப்டேட் மூலமாக ஜிஎஸ்டி ஃப்ரீ ஆப்பாக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் அப்படியே உங்களுடைய வாலெட்டில் ஆட் ஆகும். ஜிஎஸ்டி டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த அமௌண்ட் அப்படியே நீங்கள் லீகில் ஜாயின் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் இந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆஸ்திரேலியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் T20 மேட்சோட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சேனலில் அப்லோட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா February 11th சண்டே மதியம் 1:30 ஆரம்பிக்க போகுது அடிலேட் ஓவரில். அடுத்ததாக வெதர் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு சன்னி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 32 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததாக பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடிலேட் ஓவல் பார்த்தோம்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக்காக தான் இருந்திருக்கு. பிபிஎல் மேட்சஸ் ஆகட்டும், அதே போல் ரீசெண்டாக இங்கே நடந்த இன்டர்நேஷனல் மேட்சஸ்லையும் பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் முன்னாடி டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா பிபிஎல் மேட்சஸில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவே இன்டர்நேஷனல் மேட்சஸில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் இன்னிங்ஸில் மெயினாக டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவுலர்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அதிக விக்கெட்ஸ் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் மேட்சஸில் ஸ்பின்னர்ஸ் அவ்வளோக்கும் விக்கெட்ஸ் எடுக்கல. பட் பிபிஎல் மேட்சஸில் மெயினாக செகண்டாக பவுல் பண்ணும்போது லெக் ஸ்பின்னர்ஸ் நிறையா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த ரெண்டு அணிகளும் 19 டைம்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 10-9 வெஸ்ட் இண்டீஸ் டீம் தான் லீட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தோம்னா 8 தடவை மோதிருக்காங்க. அதில் 2 டீமுமே 4 மேட்சஸ் ஈச் வின் பண்ணியிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா இந்த கிரவுண்டில் 6 T20 இன்டர்நேஷனல் மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 3 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச்சில் டிஃபீட் ஆயிருக்காங்க. வின் ரெக்கார்ட் பார்த்தோம்னா டீசெண்டாக இருந்திருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் இதுவரை T20 இன்டர்நேஷனல் மேட்சஸ் ப்ளே பண்ணதே இல்லை. அடுத்ததாக வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்டோட டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா பெரிய கிரவுண்டாக தான் இருக்குது. ஸ்கொயர் டைமென்ஷன் 2 சைடு மட்டும்தான் சிறுசாக இருக்குது. மற்ற எல்லா ரீஜனுமே பெருசாக தான் இருக்குது. ஸ்ட்ரெயிட் டைமென்ஷன் ஒரு சைடு 80யும் இன்னொரு சைடு வந்து 79 மீட்டர் இருக்குது. ஸ்கொயர் டைமென்ஷன் பார்த்தோம்னா ஒரு சைடு 63யும் இன்னொரு சைடு வந்து 62 இருக்குது. ஸ்கொயர் டைமென்ஷனை விட ஸ்ட்ரைட் டைமென்ஷன் பெருசாக இருக்கிறதால பவுலர்ஸ் அதிகமாக ஃபுல்லர் லென்த் அண்டு குட் லென்த் டெலிவரிஸ் தான் பவுல் பண்ணுவாங்க. ஹிட் டெக் பவுலர்ஸ் அந்த அளவுக்கு இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது இல்லை, அன்லெஸ் அவங்களுடைய லைன் அண்ட் லென்த் வெரி பண்ணுற பட்சத்தில். பேட்டர்ஸ் பார்த்தோம்னா ஹரிசாண்டல் பேட் ஷாட்ஸ் நல்லா ப்ளே பண்ணுறவங்க இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க ஸ்கொயர் டைமென்ஷன் சிறுசாக இருக்கிறதால. அடுத்ததாக அவுட்கம்ஸ் பார்க்கலாம். 2022 பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் 7 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 4 மேட்ச்லையும், செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 3 மேட்ச்லையும் வின் பண்ணியிருக்காங்க. வென்யூ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 151ம், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 140யும் இருக்குது. 2 இன்னிங்ஸ்க்குமான டிஃபரன்ஸ் 11 ரன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் 167 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் இங்கே 23 இருக்குது, மீடியம் ரேஞ்சில் இருக்குது. அடுத்ததாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2022 இங்கே நடந்த 7 T20 மேட்சஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 189 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. அதில் 64 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் 4.6 இருக்குது. நிறையா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ஒரு இன்னிங்ஸ்க்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த கிரவுண்டில். ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 17.8 இருக்குது. ஒவ்வொரு 18 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. எக்கனாமி ரேட் 8.2 இருக்குது. மற்ற கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே இவங்களுக்கு மீடியம் ரேஞ்சில் இருக்குது. என்னதான் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக்காக இருந்தாலும் 8 ரேஞ்சில் தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா அவங்க 78 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. இல்லை 24 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 20 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது. பட் எக்கனாமி ரேட் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது, 7 ரேஞ்சில் இருக்குது. அடுத்ததாக ஒவ்வொரு பவுலிங் டைப்பும் இந்த கிரவுண்டில் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகபட்சமாக 24 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்தபடியாக லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இவங்க ஒவ்வொரு 18 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்குது. பட் சாம்பிள் சைஸ் கம்மியாக இருக்கிறதால இது அந்தளவுக்கு
நம்ம ரிலை பண்ண முடியாது. செகண்ட் இன்னிங்ஸில் இங்கேயும் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகபட்சமாக 22 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 19 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. மற்ற பவுலிங் டைப் எல்லாருமே சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கல. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின்னர்ஸுக்கு ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்குது. இதுலேயே ஆகட்டும், அதாவது இன்டர்நேஷனல் மேட்சஸ்லேயே ஆகட்டும், அதே போல் பிபிஎல் மேட்சஸ்லையும் செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது லெக் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு ஹியூஜ் ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணும்போது விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்திருக்காங்க. அடுத்ததா அடிலைட் ஓவல் இந்த கிரவுண்டோட மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பவர் பிளே ஓவர்ஸில் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் 6.4 தான் இருக்குது. விக்கெட்ஸ் அவ்வளோக்கும் விழுகினாலும் இந்த பவர் பிளே ஃபேஸில் பேட்டர்ஸ் மெதுவாக தான் ரன்கள் அடிச்சிருக்காங்க. பட் ஈவனாக பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த 3 ஃபேஸும் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் ஈவனாக தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. எந்த ஃபேஸ்லையுமே டாமினேட் பண்ணலை. செகண்ட் இன்னிங்ஸில் பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையும் பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பவுலர்ஸில் பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் தான் அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மற்ற 5 ஃபேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேஸில் தான் அதிகமாக விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 3.6 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸில் லெக் ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்திருக்காங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் இந்த டீம் பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீம் ஒருவேளை ஒரு ஹியூஜ் ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது லெக் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஆஸ்திரேலியன் டீமில் ஆடம் ஜாம்பா இருக்கார். ஆல்ரெடி இங்கே ப்ளே பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் அவருக்கு நிறையா இருக்குது. ஃபைனலாக பார்த்தோம்னா பேட் ஃபர்ஸ்ட் ஆர் சேசிங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருந்திருக்கு இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும். பட் பிபிஎல் மேட்சஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டாக பேட் பண்ண டீமுக்கு தான் அதிக அட்வான்டேஜ் இருந்திருக்கு. பேட்டர்ஸுக்கு எந்த ஃபேஸ் பெட்டராக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் உங்களுக்கு அந்த மிடில் ஓவர்ஸ் நல்லா இந்த ஃபேஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸ் ஈஸியாக ரன்கள் அடிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இங்கே நடந்த பிபிஎல் மேட்சஸில் இப்போ நம்ம பார்த்த வென்யூ ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸை விட ரொம்ப நல்லா பேட்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் ஒரு ப்ரோக்ரஷன் இந்த மேட்ச்லையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் மேட்ச்லேயும் 2 இன்னிங்ஸ்லேயும் பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த போட்டியிலும் அதே போல் ஒரு பிச் கண்டிஷன் எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த வென்யூவோட ஹிஸ்ட்ரியிலையும் பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஆஸ்திரேலியா டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் கைட் பார்க்கலாம். ஆஸ்திரேலியா 2023 பார்த்தீங்கன்னா இதுவரை 9 T20 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 5 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. 4 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. வின் ரிசல்ட் 56% இருக்குது. சுமாராக தான் இருக்குது. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. கரண்ட்டாக ஐசிசி T20 ரேங்கிங்ஸில் 4th பிளேஸில் இருக்காங்க. அடுத்ததாக ஆஸ்திரேலியன் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் டேவிட் வார்னர், ஜோஸ் இங்கிலீஷ், மிச்சல் மார்ஷ். மிடில் ஆர்டரில் கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், டிம் டேவிட், மேத்யூ வேர்ட். லோவர் ஆர்டரில் சிஎன் அபாட், ஆடம் ஜாம்பா, ஜெசன் பெஹரன்டார்ஃப் அண்ட் ஜோஸ் ஹாசல்வுட். அடுத்ததாக ஒவ்வொரு பிளேயரோட ஃபார்ம் ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். டாப் ஆர்டரில் அந்த 3 பேர்த்துடைய ஃபார்ம் டீசெண்டாக இருந்திருக்கு. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸில் ரீசெண்டாக நடந்த மேட்சஸ் படி மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இவர் சூப்பர்பான ஃபார்மில் இருக்கார். அதுக்கப்புறம் லோவர் ஆர்டரில் ஆடம் ஜாம்பா அண்டு ஜோஸ் ஹாசல்வுட் இந்த 2 பேரும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ரீசெண்டாக பேட்டிங்கில் அவ்வளோக்கும் பர்ஃபார்ம் பண்ணனாலும் பவுலிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வராரு. ரீசெண்டாக நடந்த எஸ்ஐ T20 மேட்சஸ்லையும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் பவுலிங்கில். ஃபர்ஸ்ட் T20 பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் அண்டு ஜாஸ் இங்கிலீஷ் இந்த 2 பேருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு அடுத்தபடியாக லோவர் ஆர்டரில் டிம் டேவிட் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பவுலர்ஸில் ஆஸ் யூஷுவல் ஆடம் ஜாம்பா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். 3 விக்கெட் எடுத்திருந்தார். அடுத்ததாக ஆஸ்திரேலியா பேட்டர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டேவிட் வார்னர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஸ்டாட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டுத்துலையுமே ஒரு மேட்சுக்கு 43 ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்கிறாரு. இந்த கிரவுண்டில் ஒரு செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. ஜோஸ் இங்கிலீஷ் வெஸ்ட் இண்டீஸ் டீம் மேக்கராக அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 39 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் அடித்தது தான். மிச்சல் மார்ஷ் இவர் பார்த்தோம்னா இவருக்கு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மேட்சுக்கு 36 ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்கிறாரு. வெஸ்ட் இண்டீஸ் டீம் மேக்கராக அவர் ப்ளே பண்ண 8 இன்னிங்ஸில் 4 இன்னிங்ஸில் ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 45 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதுலேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக கிளென் மேக்ஸ்வெல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்ப புவராக இருக்குது. ஏன்னா இதுவரை வெஸ்ட் இண்டீஸ் டீம் மேக்கராக ப்ளே பண்ண 4 மேட்சஸில் 56 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. பட் இவருக்கு வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்குது. 2 இன்னிங்ஸில் டோட்டலாக 116 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அந்த 2 இன்னிங்ஸ்லையுமே 50 அடிச்சிருக்காரு. ரிமைனிங் பேட்டர்ஸில் டிம் டேவிட் இவருக்கு மட்டும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அடுத்ததாக ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஜோஸ் ஹாசல்வுட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஸ்டாட்ஸுமே நல்லா இருக்குது.
வெஸ்ட் இண்டீஸ் டீம் மேக்கராக அவர் பவுல் பண்ண 9 இன்னிங்ஸில் டோட்டலாக 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸும் இருக்குது. ஜெசன் பெஹரண்டார் ஸ்டாட்ஸ் ரொம்ப சுமாராக இருக்குது. ஏன்னா 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி இதுவரை ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ரிமைனிங் பவுலர்ஸில் ஆடம் ஜாம்பா இவருக்கு வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பவுல் பண்ண 3 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதில் 2 மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததாக மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இவருக்கு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. இவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ் டீம் மேக்கராக இதுவும் லாஸ்ட் மேட்ச்சில் எடுத்தது தான். அடுத்ததாக வெஸ்ட் இண்டீஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் கைட் பார்க்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் டீம் 2023 பார்த்தோம்னா இதுவரை 14 T20 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 8 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 6 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. வின் பர்சன்டேஜ் 57% இருக்குது. இவங்களுக்கும் சுமாராக தான் இருக்குது. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. கரண்ட்டாக ஐசிசி T20 ரேங்கிங்ஸில் 7th பிளேஸில் இருக்காங்க. அடுத்ததாக வெஸ்ட் இண்டீஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் பிராண்டன் கிங், ஜான்சன் சார்லஸ், நிக்கலஸ் பூரான். மிடில் ஆர்டரில் சாய் ஹோப், ஷெர்ஃபேன் ருதர்ஃபோர்ட், ரோமன் பாவல், ஆண்ட்ரே ரசல். லோவர் ஆர்டரில் ரொமாரியோ ஷெப்பர்ட், ஜசன் ஹோல்டர், அகில் ஒசேன் அண்ட் அல்சாரி ஜோசப். அடுத்ததாக ஒவ்வொரு பிளேயரோட ஃபார்ம் ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸில் பார்த்தோம்னா ரீசெண்டாக ஷெர்ஃபேன் ருதர்ஃபோர்ட், ஆண்ட்ரே ரசல் அண்ட் அல்சாரி ஜோசப் இந்த 3 பேருமே சூப்பர்பான ஃபார்மில் இருக்காங்க. சாய் ஹோப் ஆகட்டும் அதே போல் பிராண்டன் கிங் 2 பேருமே ரீசெண்டாக அந்தளவுக்கு சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. இதில் பிராண்டன் கிங் இவர் மட்டும் லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். லாஸ்ட் மேட்ச்சில் இந்த டீமோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அந்தளவுக்கு கான்ட்ரிபியூஷன் வராததால் லாஸ்ட் மேட்ச்சில் 11 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. கடைசி கட்டத்தில் ஜசன் ஹோல்டர் நல்லா ப்ளே பண்ணார். பட் அப்படி இருந்தும் வின் பண்ண முடியல. பவுலர்ஸில் ஆண்ட்ரே ரசல் 3 விக்கெட்டும் அல்சாரி ஜோசப் 2 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க லாஸ்ட் மேட்ச்சில். அடுத்ததாக வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் டீம் இந்த கிரவுண்டில் இதுவரை ஒரு T20 மேட்சஸ் கூட ப்ளே பண்ணாததால் வென்யூ ரெக்கார்ட் அவைலபிளாக இல்லை. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் மட்டும் பார்க்கலாம். ஆஸ்திரேலியன் டீமுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பிராண்டன் கிங் அண்டு ஜான்சன் சார்லஸ் இந்த 2 பேருக்கும் மட்டும்தான் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. மற்றபடி எல்லாருக்குமே ஸ்டாட்ஸ் ரொம்ப சுமாராக தான் இருக்குது. இவங்களுக்கு அடுத்தபடியாக ஆண்ட்ரே ரசல் பார்த்தோம்னா ஆஸ்திரேலியன் டீமுக்கு எதிராக ஒரு மேட்ச்சில் 51 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மற்ற போட்டிகள்லாம் பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருந்திருக்கு. அடுத்ததாக வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸில் அல்சாரி ஜோசப் இவருக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. ஆஸ்திரேலியன் டீம் மேக்கராக இவர் பவுல் பண்ண 3 இன்னிங்ஸில் டோட்டலாக 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவருக்கு அடுத்தபடியாக ஆண்ட்ரே ரசல் இவருக்கு ஓரளவுக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. 10 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததாக இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு மேட்ச் ஃபார்ம் பார்த்துடலாம். நேச்சர் ஆஃப் த டெக் அடிலேட் ஓவல் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக்காக தான் இருந்திருக்கு. மேட்ச் கான்ஃபிடன்ஸ் ரேட்டிங்கில் நான் வந்து டோட்டலாக 83 ரேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அதிகமாக இருக்குது. இருந்தாலும் டிஃப்ரென்ஷியல் ஸ்கோப்புக்கு நான் 10 தான் ரேட் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு இந்த போட்டியில் டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷன் அவைலபிளாக இல்லை. அதனால் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறாங்களோ கண்டிப்பாக கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் ரிஸ்க் எடுத்தாகணும். அப்படி இல்லைன்னா பிளேயர்ஸ்லையும் ரிஸ்க் எடுத்தாகணும். அப்போ தான் ஆப்போனன்ட் டீமை பீட் பண்ண முடியும். டாஸ் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இந்த போட்டியில் நீங்கள் அதிகமாக டீம் ஸ்ட்ரென்த்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்ததாக ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் மேட்ச் அவுட்கம்ஸ் பார்க்கலாம். டீம் ஸ்ட்ரென்த்தில் வெஸ்ட் இண்டீஸ் டீமோட ஆஸ்திரேலியன் டீம் தான் ஸ்ட்ராங்கராக இருக்காங்க. இருந்தாலும் வெஸ்ட் இண்டீஸ் டீம் எடுத்துட்டோம்னா T20 ஃபார்மேட்டில் எப்போவுமே சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தோம்னா அந்த டீமோட மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கும்போது அந்த டார்கெட்டை ரீச் பண்ணியிருப்பாங்க. அதனால் அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். மேட்ச் அவுட்கம்ஸ் பயஸ்டாக இல்லை. ஃபஸ்ட்டாக பேட் பண்ணவங்களும் செகண்டாக பேட் பண்ணவங்களும் ஈக்குவலாக வின் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மேட்ச்சுக்கு பார்த்தோம்னா பேட்டர்ஸ் அண்ட் பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸை அதிகம் நம்ம டீமில் ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆல்ரவுண்டர்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அடுத்ததாக பேட்டர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஓப்பனர்ஸில் பார்த்தோம்னா உங்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸில் ஓப்பனர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர்ட் பர் இன்னிங்ஸ் 71 இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 44 தான் இருக்குது. இதுவே இன்டர்நேஷ்னல் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேட்சஸோடைய ஸ்டாட்ஸு. இதுவே பிபிஎல் எடுத்துட்டிங்கன்னா 2த்துலேயுமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேட்டிங் பண்ணி டெக்காக இருக்கிறதால டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் 2த்துலேயுமே அதாவது பிபிஎல் ஆகட்டும் அதே போல் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர் வர்சஸ் மிடில் ஆர்டர் ஆவரேஜ் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னாலும் 2 இன்னிங்ஸ்லையுமே டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான ரன்கள் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 59% ஆஃப் ரன்ஸும் செகண்ட் இன்னிங்ஸில் 69% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விட செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. அதனால் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் செகண்டாக எந்த டீம் பேட் பண்ணுறாங்களோ அந்த டீமில் இருக்கக்கூடிய டாப் ஆர்டர் பேட்டர்ஸை அதிகம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் நிக்கலஸ் பூரான் அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ் இவர் பார்த்தோம்னா அதிகமாக
இந்த ஹாரிசான்டல் பேட் ஷாட்ஸ் தான் ப்ளே பண்ணுவார். நம்ம ஆல்ரெடி கிரவுண்ட் டைமென்ஷன் அப்போ பார்த்துருந்தோம். ஸ்கொயர் டைமென்ஷன் இந்த அளவுக்கு சிறுசாக இருக்குது அப்படின்னு. இந்த கிரவுண்ட் டைமென்ஷன் இவருக்கு சூட்டபுளாக இருக்கும். பேட்டர்ஸில் டேவிட் வார்னர் அண்ட் மிச்சல் மார்ஷ் இந்த 2 பேருமே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்காங்க. இதில் டேவிட் வார்னர் இந்த மேட்சுக்கு டாப் கேப்டன்சி பிக்காக இருக்கார். 40% அவருடைய கேப்டன்சி பர்சன்டேஜ் செலெக்ஷன் இருக்குது. மிச்சல் மார்ஷ் பார்த்தோம்னா அதிகமாக இந்த ரிஸ்ட் ஸ்பின்னுக்கு எதிராக ட்ரபிள் ஆவார். பட் ஃபார்ச்சுனேட்டாக ஆப்போனன்ட் டீமில் அந்த பாசிபிள் 11ல் ரிஸ்ட் ஸ்பின்னர் அவைலபிளாக இல்லை. ஒரே ஒரு ஸ்பின் டைப் தான் இருக்குது, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். ஆல்ரவுண்டர்ஸில் கிளென் மேக்ஸ்வெல், ஆண்ட்ரி ரசல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் ஜசன் ஹோல்டர். இதில் கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் ஆண்ட்ரி ரசல் 2 பேருமே டாப் கேப்டன்சி பிக்காக இருக்காங்க. இதில் பார்த்தோம்னா மேக்ஸ்வெல் ஆகட்டும் அதே போல் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 2 பேருமே இந்த லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. இந்த மேட்ச்சில் ஆப்போனன்ட் டீமில் அகில் ஹுசைன் இருக்கார். இந்த போட்டியில் ஒரு வேளை ஆஸ்திரேலியா சேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு ஹியூஜ் டோட்டலில் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அகில் ஹுசைன் இந்த மிடில் ஓவர்ஸில் கிளென் மேக்ஸ்வெல்காகட்டும் அதே போல் மார்க்கஸ் ஸ்டோனிஸுக்கும் த்ரெட்டாக இருப்பார். பவுலர்ஸில் ஆடம் ஜாம்பா, ஜசன் பெஹரண்டார்ஃப் அண்டு அல்சாரி ஜோசப். இதில் ஜசன் பெஹரண்டார்ஃப் இந்த மேட்சுக்கு டாப் டிஃபரன்ஷியல் பிக்காக இருக்கார். இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது இவரை நீங்கள் உங்கள் டீமில் பிக் பண்ணலாம். ஆடம் ஜாம்பா எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதுவும் போக அடிலைட் ஓவரில் எப்போவுமே செகண்டாக பவுல் பண்ணும்போது லெக் ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா செகண்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக உங்கள் டீமில் ஆடம் ஜாம்பாவை எடுங்க. இது போக மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் ஜான்சன் சார்லஸ், ஜாஸ் ஹாசல்வுட், சியன் அபாட் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்காங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட் பார்த்தோம்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலேயுமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி அப்போ பார்த்துருப்போம், வெஸ்ட் இண்டீஸ் டீம்லேருந்து அதிகமாக ஆல்ரவுண்டர்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு. அந்த வகையில் ரொமாரியோ ஷெப்பர்ட் ஒரு சூப்பர்பான ஆப்ஷனாக இருப்பார். அடுத்ததாக வின்னர் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் பார்த்தோம்னா ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக ஆஸ்திரேலியன் டீம் தான் இருக்காங்க. இருந்தாலும் T20 ஃபார்மேட் அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் டீமை எப்போவுமே குறைச்சி மதிப்பிட முடியாது. எப்போ வேணால் சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. 2022 பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் அங்கே போய் விளையாடும் போது T20 சீரீஸில் வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அந்த சீரீஸையே வின் பண்ணாங்க. அதனால் இது போல் வரக்கூடிய 2 மேட்ச்சில் அட்லீஸ்ட் ஒரு மேட்ச்லேயாவது சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீமோட மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். மெயினாக அந்த டீமோட ஸ்டார் பிளேயரான நிக்கலஸ் பூரன் ஆகட்டும், கேப்டன் ரோமன் பாவல் 2 பேருமே சூப்பராக ப்ளே பண்ணாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகும். பட் இப்போதைக்கு பார்க்கும்போது ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக ஆஸ்திரேலியன் டீம் தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டாட்ஸ் போக இன்னும் நிறையா ஸ்டாட்ஸ் நான் அங்கேயும் ஷேர் பண்ணுவேன். அந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.